Chapter 4, Exercise 4.3, Question number 21க்கான solution. Question number 21. Find the number of strings of 4 letters that can be formed with the letters of the word examination. Examination அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு எத்தனை 4 எழுத்து சரங்களை உருவாக்கலாம். 4 letter string-ஐ நம்ம ஃபார்ம் பண்ணணும். எத்தனை வித்தியாசமான 4 letter string-ஐ ஃபார்ம் பண்ணலாம். எழுத்துக்கள் நிறையா இருக்குது. மொத்தம் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 11 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 11 லெட்டர்ஸில் உள்ளதில் 4 தான் எடுக்க போகிறோம். அப்போ எடுக்க போகிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணோம். இதில் ரிப்பீட்டட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 11 லெட்டர்ஸில் ஏ வந்து 2 தடவை இருக்குது. ஏ வந்து 2 தடவை இருக்குது. ஏ வந்து 2 டைம்ஸ். அப்புறம் ஐ வந்து 2 தடவை இருக்குது. இப்போ ஐ வந்து 2 டைம்ஸ். அப்புறம் என் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ என் 2 டைம்ஸ். மற்ற லெட்டர்ஸ்லாம் ஒரு தடவை தான் வந்திருக்கு. இப்போ 2 செட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இதை இந்த 3 லெட்டர்ஸ் இதில் 2 டைம்ஸ் இருக்குது. அப்புறம் ரிமைனிங் லெட்டர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இ இருக்குது, அப்புறம் எக்ஸ் இருக்குது, அப்புறம் ஏ தான் எடுத்தாச்சு. அடுத்தது எம் இருக்குது, ஐ தான் 2 தடவை இருக்குதுன்னு சொல்லியாச்சு, என் 2 தடவை இருக்குன்னு சொல்லியாச்சு, ஏ 2 தடவை இருக்குன்னு சொல்லியாச்சு, டி இருக்குது, ஓ, அப்புறம் என் தான் 2 தடவை. அப்போ 6 + 5 அப்படின்னு இந்த செட்டை நம்ம பிரிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு தடவை தான் இருக்குது இந்த லெட்டர்ஸ்லாம். ஒரு தடவை இருக்கிற லெட்டர்ஸை என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு எப்படி இந்த 4 லெட்டர்ஸ் ஸ்ட்ரிங்கை ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவை நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ எடுக்கக்கூடியது வந்து 4 எழுத்துக்களுமே வெவ்வேறையாக இருக்கலாம். இந்த 5 லெட்டர்ஸில் ஏதோ 4 எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு இதை பண்ணலாம் அப்படிங்கிறது. 5 லெட்டரில் 4 எடுக்கிறோம். அப்போ அதில் ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் அதுலேயும் இந்த 3யும் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா இதில் ஒன்று எடுக்கிறப்ப அதுலேயும் ஒன்று எடுத்துக்கலாம்ல. ஏவில் 1, ஐயில் 1, எண்ணில் 1. அப்போ ஒரு லெட்டராக சிங்கிள் லெட்டரில் ஒரு எழுத்தில் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை அமைக்கலாம். ஒரு எழுத்து எல்லாமே வெவ்வேறு எழுத்துக்களாக உள்ள 4 லெட்டர் ஸ்ட்ரிங்கை அமைக்கலாம். இது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தோம்னா இந்த ஜோடியாக இருக்குல்ல, இதில் ஏதாவது ஒரு ஜோடியை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற 2 லெட்டரை வந்து மிச்சம் இருக்கிற எழுத்துக்கள்லேருந்து அமைக்கலாம். ஒரு ஏவோ ஐயோ எண்ணில் ஒரு இதை எடுத்துக்கிட்டு ரிமைனிங் 2 லெட்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ டபுள் லெட்டரில் ஒரு 2, தனித்தனியாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸில் ஒரு 2 அப்படி எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை ஃபார்ம் பண்ணலாம். உதாரணமாக ஏஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டு மிச்சம் 2 எழுத்தை இஎக்ஸோ அல்லது ஐஎன்னோட எடுத்துக்கலாம். ஒன்று தான் எடுத்துக்க போகிறோம். ஓகே, 2யுமே ஜோடியாக எடுத்துக்கிறது ஏஏ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபார்ம் பண்ணலாம். மூன்றாவதாக என்ன பண்ணலாம், 3ல் இருக்கக்கூடிய 2 டபுளையுமே எடுத்துக்கிட்டு ஏதாவது 2 டபுளை எடுத்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை ஃபார்ம் பண்ணலாம். அப்படிங்கிற 3 வழிகளை நம்ம இந்த கணக்கில் யூஸ் பண்ண போகிறோம். வேறு ஏதாச்சும் இருக்கானா இல்லை. அப்போது இந்த கணக்கில் வந்து பார்த்தோம்னா 4மே வெவ்வேறு எழுத்தாக எடுக்கலாம். 2 எழுத்து ஒரே மாதிரி இருக்க எழுத்தை எடுத்துக்கிட்டு 2 வெவ்வேறு எழுத்துக்கள் எடுத்துக்கலாம். 4 லெட்டருமே இந்த டபுள்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணலாம். அப்படிங்கிற அந்த 3 வழிகள் தான் இந்த கணக்கில் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரியான வேஸை நம்ம வந்து இப்போது ஒரு டேபிள் வடிவத்தில் பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரிங் ஃபார்மிங் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு எடுத்துக்கூடிய வகை வந்து 4 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ், 4 வெவ்வேறு எழுத்துக்கள். என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு தான் ஏற்கனவே நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். 4மே வெவ்வேறு எழுத்துக்களை எடுத்துக்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு அந்த லெட்டர்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு எழுதிக்கும். இ இருக்கலாம், அப்புறம் எக்ஸ் இருக்கலாம், அப்புறம் எம், டி, அப்புறம் ஓ. டபுள் லெட்டராக இருந்தாலும் அதில் ஒன்று எடுத்துக்கிட்டால் அதுவும் சிங்கிள் லெட்டர் தான், டபுளாக தான் வரக்கூடாது. இங்கே இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இந்த ஸ்டேஜில் வரக்கூடாது. தவிர தனித்தனியாக வரலாம். ஏஐஎன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எத்தனை லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் சிங்கிள் லெட்டர்ஸ் எத்தனை கிடச்சுன்னா இது 5 + 3 8 லெட்டர்ஸ் கிடச்சிருது. அதில் நமக்கு தேவை வந்து 4 தான் எடுக்க போகிறோம். அப்போ செலெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ 8 பேர் வராங்க. அதில் 4 தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். 8C4. அப்போ சரங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறப்ப என்ன வரும்னா 8C4 இன்ட்டு அந்த 4க்குள்ளார வரக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் 4 தான் எடுத்தோம்ல, அதுக்குள்ளார வரக்கூடிய மாற்றங்கள் எண்ணிக்கை 4 ஃபேக்டோரியல். இவ்வளோ தான் நமக்கு இந்த சிங்கிள் லெட்டராக ஒரு எழுத்துக்களாக 4 வெவ்வேறு எழுத்துக்களாக எடுக்கக்கூடியவை ஸ்ட்ரிங்ஸோட எண்ணிக்கை. எக்ஸாமினேஷனுங்கிற வார்த்தையிலேருந்து எடுக்கக்கூடிய
4 வெவ்வேறு எழுத்துக்களிலிருந்து உருவாகக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் மொத்த எண்ணிக்கை. இதை நம்ம டோட்டல் அப்புறம் போட்டுக்குவோம். அடுத்தது செகண்ட் ஒன் என்னன்னா, அந்த டபுள்ஸ் இருக்குதே, அந்த டபுள்ஸில் 1, ரெட்டை லெட்டரில் 1, அப்புறம் 2 வெவ்வேறு. இப்போ 2 வெவ்வேறு லெட்டர், அதாவது அந்த டபுள்ஸ்லேருந்து 1 எடுத்துக்க போகிறோம், மிச்சம் இருக்கிற லெட்டர்ஸ்லேருந்து 1 எடுத்துக்க போகிறோம். இதில் பார்த்தோம்னா இந்த டபுள்ஸில் பார்த்தோம்னா 3 பேர்ஸ் தான் இருந்துச்சு பார்த்தோம். அதுலேருந்து 1 எடுக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப ஹவு மெனி வேஸ் அப்படிங்கிறப்ப 3C1. டபுள்ஸில் 3, அதில் என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஏ இருக்குது, ஐ இருக்குது, என் இருக்குது. அப்புறம் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸில் தான் இப்போ நம்ம கவனமாக எழுதணும். டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸில் பார்த்தோம்னா வெவ்வேறு எழுத்துக்கள் அப்படிங்கிறப்ப EXMTO, அதுலேருந்து 5 தான் இருக்குன்னு போட்டுறக்கூடாது. EXMTOவும் வரும். அப்புறம் என்னென்னா இந்த AINல 3ல் 1 பேர் தான் எடுத்துக்கோம், பாக்கி 2 எழுத்து இதில் வரும். அப்போ எனி 2 ஆஃப் தீஸ் 3 அப்படிங்கிறதும் இங்கே வரும். அப்போது எதில் 2னா AINல ஏதோ 2, AINல எனி 2, அது எது வருது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதில் எடுத்த பேர் எதுவோ அது இல்லாத எழுத்துக்கள் 2. அப்போ இதில் 2, அதில் 5, மொத்தம் 7 லெட்டர்ஸ் நம்ம எடுக்கிறோம். அப்போ இதில் வரக்கூடிய காம்பினேஷன்ஸ் எத்தனை வரும் அப்படின்னா, கண்டிப்பாக இதுலேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 7C2. அப்போ சிங்கிள் லெட்டர்ஸில் 2 எடுக்கிறோம். 7. இதில் எப்படி 2 அப்படின்னா, ஒரு இப்போ உதாரணமாக ஏ எடுத்துட்டோம்னா ஐஎன்னும் நம்ம சிங்கிள் லெட்டர்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஐங்கிறத டபுள்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஏவும் எண்ணையும் சிங்கிள் லெட்டர்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஒரு எழுத்துக்கு, ஏன்னா தனிதானே இருக்குது அந்த எழுத்துக்கள், அப்படிங்கிறதுனால எடுத்துக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறப்ப என்ன வந்துடும், அப்போ 3C1 × 7C2. அப்போ இதில் என்னென்னா, இப்போ அதில் 4 வெவ்வேறு எழுத்தாக இருந்ததுனால பையிலெல்லாம் ஒன்றும் போடல. இதில் இந்த 4 எழுத்துக்களுக்குள்ள வரிசை மாற்றங்களில் பார்த்தோம்னா ஒரு டபுள்ஸ் வந்துச்சு, ரெட்டை, ஒரே எழுத்து 2 தடவை வருது. அப்படிங்கிறதுனால அதில் ஒரு 2 ஃபேக்டோரியல் நமக்கு டிவைடட் பையில் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, லாஸ்ட் ஒன். தேர்டு பார்த்தோம்னா டபுள்ஸ்லேருந்தே 2ஐயும் எடுத்துடுறோம். டபுள்ஸ் ரெண்டுமே ரெட்டை எழுத்துக்கள், ஏஏ, ஐஐ, என்என், அந்த 3ல் 2 எடுத்துக்க போகிறோம். மற்றபடி எதுவும் நம்ம அந்த டச் பண்ணல. ஏதாவது சிங்கிள் லெட்டர்ஸை, இந்த ரெட்டை எழுத்துக்கள் ரெண்டுமே சிங்கிள் பக்கமே போகலை, அதாவது சிங்கிள் லெட்டர்ஸ் பக்கமே நம்ம போகலை. அதனால் டபுள்ஸ்லேருந்து 2 பேர் எடுத்துடுறோம். மொத்தம் டபுள்ஸ் பேர் பார்த்தோம்னா 3 பேர் தான் இருக்குது, ஏஏ, ஐஐ, என்என். அதுலேருந்தே 2 லெட்டர்ஸாக இருக்கக்கூடிய இதுலேருந்து எடுத்துடுறோம். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் அப்படிங்கிறப்ப அந்த 3C2 மட்டும் தான் வரும். இதுலையும் 2 பிரிவுகள்னால் அதுலேயும் எடுத்துக்கிட்டோம், இதுலேயும் 1 எடுத்துக்கிட்டோம். அப்போ 3C2 அப்படிங்கிறப்ப இங்கேயும் 3C2 தான் வரும். இன்ட்டு என்ன வரும்னா, அதுக்குள்ளே 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் வரும். ஏன்னா இங்கே 2 டபுள்ஸ் எடுத்துட்டோம். அப்போ 2 தடவை ரிப்பீட்டட் இருக்குது. இதுதான் நமக்கு தேவையானது. இப்போது நன்றாக புரியும்னு நினைக்கிறேன். இதில் எல்லாமே வெவ்வேறு எழுத்துக்கள், மொத்தம் 8 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் இருக்குது. டபுள்ஸையும் ஒரு தடவை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதாவது ஏஐஎன் ஒரு லெட்டராக எடுத்துக்கிட்டு நம்ம அந்த செலெக்ஷனுக்கு எடுத்துக்கலாம் போகிறோம். ஓகே, அடுத்து டபுள்ஸில் 3 இருக்குது, அதில் 1 எடுத்துக்கிறோம். அப்போ 3C1. 2 வெவ்வேறு எழுத்துக்கள் போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, 5 வெவ்வேறான எழுத்துக்கள் இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடக்கூடாது. இந்த டபுள்ஸில் 1 பேரை தான் நம்ம எடுத்துக்கிறோம். பாக்கி 2 எழுத்துக்களை சிங்கிள் லெட்டரில் எடுத்துக்கலாம். ஏ எடுக்கும்போது ஐஎன் வரும், ஐ எடுக்கும்போது ஏவும் என் வரும். அதனால் அதுலேருந்து எனி 2 எடுத்துக்கிறோம். அப்போது மொத்தம் 7 எழுத்துக்கலாம். 5 + 2 7 லெட்டர்ஸ் வரும். அதுலேருந்து ஏதோ 2 எடுத்துக்கிறோம். ஏதோ 2 எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் இதில் 2, அதில் ஒரு ஜோடியில் ஒரு 2, மொத்தம் 4 லெட்டர். ஏன்னா நமக்கு தேவையானது 4 எழுத்து வார்த்தைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, டபுள்ஸ் ரெண்டுமே டபுள்ஸாக எடுத்தோம்னா நமக்கு ரிப்பீட்டட் வருது அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு தேவையானது கிடைக்கும். 8C4ங்கிறது எவ்வளவு, சிம்பிளிஃபை பண்ணுவோம். 8C4ங்கிறது 8 × 7 × 6 × 5 divided by 1 × 2 × 3 × 4. 2 3s are 6, 4 இதில் 2 டைம், 2 5s are 10. அப்போ 70 வந்துடுது. 8C4ங்கிறது 70. அப்புறம் 4 ஃபேக்டோரியல்ங்கிறது 24. அது நமக்கு தெரியும். 4 ஃபேக்டோரியல்னா 24. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் ஓவர் ஆகிடும். அடுத்தது 3C1ங்கிறது என்னன்னு தெரியும் நமக்கு, 3.
3C1ங்கிறது 3, 7C2ங்கிறது 7 into 6 divided by 1 into 2, 7C2ங்கிறது 21, 4 factorial தெரியும். 3C2ங்கிறதும் என்னன்னு நமக்கு தெரியும். 3C2ங்கிறது 3C1க்கு ஈக்குவல், அப்போ 3. இது மாதிரியாக நம்ம இதெல்லாம் இதில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையானது கிடச்சிரும். இப்போ 8C4ஓட வேல்யூ எவ்வளவு? 8C4ஓட வேல்யூ 70 into 24. இப்போ டோட்டல் வேஸ் 7 into 24 168, அப்புறம் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஓகே, 3C1ங்கிறது ஒரு 3, அப்புறம் 7C2ங்கிறது 21, 4 ஃபேக்டோரியலுங்கிறது ஒரு 24 டிவைடட் பை 2. இப்போ 2னா இது வந்து 12, 3 12 36, 36 into 21 வந்து 756. இதுலேருந்து நமக்கு கிடைக்குது. அப்புறம் இந்த டபுள்ஸ்லேருந்து வரக்கூடிய 3C1 வந்து 3, 4 ஃபேக்டோரியலுங்கிறது 24 டிவைடட் பை 2 into 2. இது வந்து இப்போ எத்தனை தடவைனா 6 டைம்ஸ் வரும். 3 6 are 18. அப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ், மொத்த சரங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறப்ப இந்த 1680 ப்ளஸ் 756 ப்ளஸ் 18 எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். டோட்டலாக நமக்கு கிடைக்கக்கூடியது 2454. இத்தனை ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம உருவாக்கலாம். எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து 4 எழுத்துக்களாக எடுத்து உருவாக்கக்கூடிய சரங்களின் மொத்த எண்ணிக்கை 2454 அப்படிங்கிறது நமக்கு. இதே மாதிரியான கணக்குகளை நம்ம செய்கிறப்ப கவனமாக இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ரிங்ஸ் வரும்போது 2 எழுத்துக்கள் உள்ளதில் ஒரு தடவை எடுத்துக்கணுங்கிறத கவனமாக நம்ம செய்யணும். இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 21. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.